வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன். இப்போ இதில் வந்து ஒரு இஞ்சி 2 துண்டு இருந்துச்சு. அதை மே மாதம் துளிர் வந்துச்சு. அந்த இஞ்சை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து ஒரு 2 லிட்டர் கேனை அறுத்து அதில் வந்து நட்டு வச்சேன். அது இந்த அளவுக்கு துளுத்துருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாகி காஞ்சாதான் இதை வந்து எடுக்க முடியும். அதனால் இப்போ இன்னொன்று 1 லிட்டர் கேனில் டப்பா கெட்டுச்சு. அதில் ஓட்டை போட்டு இந்த சத்தையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் தழைங்களை. அதை இதில் போட்டு இப்போ இதில் வந்து நட்டு வைக்க போகிறேன். எப்படின்னா இதுதான். இதில் ஃபுல்லாகவே அள்ளி போடலாம். அள்ளி போட்டு நல்லா எருவுக்காக இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மண், இந்த மண்ணை நான் எப்பயுமே ரெடியாக வச்சுருப்பேன். இப்போ இதில் இந்த மண்ணை வந்து கொஞ்சோண்டு போடலாம். இது உள்ளே போக போக நம்ம வந்து இந்த மண்ணையை கூட போடலாம், இல்லைன்னா நம்ம மக்க வச்ச மண்ணை கூட போடலாம். இப்போ இதில் வந்து இந்த இஞ்சி வந்து துளுராது, இந்த முனை தெரியும். இதில் தான் துளுக்கும். இந்த பக்கம் துளுக்கும், அதேமாரி இந்த பக்கம் துளுக்கும். அதை வந்து இப்படி நடுறேன். இந்த மாதிரி தான் 1 2 3 துண்டு தான் நட்டு வச்சேன். 2 கிளை வந்திருக்கு. இது நல்லா உயரமாகி காஞ்சிட்டுனா நம்ம வந்து இஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம், எடுத்துடலாம், அறுவடை பண்ணிடலாம். அந்த மாதிரி 1 லிட்டர் கேன் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி நட்டு வச்சு தண்ணி ஊற்றுங்க. இதை நான் எங்கே வச்சுருக்கேன்னா, இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு மாங்காய் கன்று. இந்த 1 லிட்ரு 2 லிட்டர் கேனெல்லாம் வந்து மிளகா, இஞ்சி அந்த மாதிரி நட்டு வைக்கலாம் சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி இதுலேயும் நட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை இங்கே இதில் வைக்கிறேன். இதில் வச்சு தண்ணி ஊற்றினா இந்த செடிக்கு, மாங்காய் செடிக்கு ஊற்றும்போது இதுக்கும் ஊற்றலாம். இது மாதிரி நீங்களும் இந்த கேனுங்கள்லேயே கூட வைக்கலாம். இந்த மிளகா செடி கூட அப்படி தான் நான் நாற்று விட்டுருக்கேன். இந்த 1 லிட்டர் கேனை இதை சுற்றி வைப்பேன். அது மாதிரி அதை சுற்றி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த கருவேப்பிலையிலே சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். பூ எடுத்துருச்சு. இந்த பூ எடுத்த உடனே நம்ம வந்து இந்த பூவில் பூ பூத்த உடனே பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா அது இதுலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். துளசியில் கூட 3 கேன் நல்லா வளர்ந்துருச்சு. இதில் பூ எடுத்தோடனே பாலினேஷன் பண்ணி விட்டால் காய் வைக்கும். தண்ணி மட்டும் இனிமேல் வெயில்னால தண்ணி மட்டும் ஊற்றினே இருக்கணும் டெய்லி. இந்த மாதிரி இந்த கார்டனில் சின்ன சின்ன தழை விழுந்தால் கூட பழுத்து கண்டிப்பாக எல்லா தழையும் விழதான் போகுது. அப்படி விழுந்தால் எடுத்து வச்சு இந்த மாதிரி அந்தந்த கேன்லேயே போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த கேன்லேயே போடாமல் இந்த கேனில் போட்டு வச்சு சேர்த்து வச்சுருவேன். இந்த மாதிரி தழையும் இலை தழைகளையும் சேர்த்து வச்சு அடியில் போட்டு கொஞ்சம் மண் கிடைச்சாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு செடியை நட்டு வைக்கலாம். நீங்களும் அந்த மாதிரி நட்டு வச்சுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.